வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சத்குணா. பிரதமர் திரு நரேந்திர மோடி சீனாவின் தியான்ஜினில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றினார். அந்த உரையில் பயங்கரவாதம் மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றும் அனைத்து வகையான தீவிரவாத செயல்களும் கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் திரு மோடி கூறியுள்ளார். பஹல்காமில் நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்த நாடுகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினராக இந்தியா மிகவும் நேர்மறையான பங்கை வகித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அனைத்து உறுப்பினர்களும் கையெழுத்திட்ட தியான்ஜின் பிரகடனம் இன்று ஏற்றுக் கொள்ளப்பட்டது. இதில் பஹல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீவிரவாதிகளின் எல்லை தாண்டிய தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டுவரவும் இதில் ஈடுபட்டவர்கள் ஆதரிப்பவர்கள் என அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிமைப் பணியில் சேரும் இளம் அதிகாரிகள் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் வகையில் பணியாற்றுவார்கள் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அவர் நேற்று முசோரியில் 2025ஆம் ஆண்டு தொகுப்பைச் சேர்ந்த குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். வணிக ரீதியான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ₹51.50 குறைக்கப்பட்டு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. எனினும் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. நீரஜ் சோப்ரா தலைமையிலான இந்த அணியில் பிரவீன் சித்ரவேல், குல்வீர் சிங், ரோஹித் யாதவ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். போட்டிகள் வரும் 13ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை டோக்கியோவில் நடைபெறவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.